ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷ் கிச்சன். இன்றைக்கி வாழைப்பூ முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகம் பொரிய விடலாம். சீரகம் பொரிஞ்சதும் 4-5 காஞ்ச மிளகாவை பிச்சுட்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வாழைப்பூவில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பை இது குறைக்குது. இப்போது காஞ்ச மிளகாய் நல்லா ஃப்ரை ஆனதும் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையா சேர்க்கணும். 10-15 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வாய்ப்புண்ணை இது சரி செய்யும். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை சேர்த்துடலாம். இது கூடவே முருங்கைக்கீரையும் சேர்த்துடலாம். முருங்கைக்கீரை கொஞ்சம் கம்மியாக சேர்க்கணும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாழைப்பூவை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. இது ரெண்டுலேயும் நல்லா உப்பு சார வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வாழைப்பூவில் விட்டமின் ஏ, சி, பி, கால்சியம், மெக்னீஷியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ் மற்றும் இரும்புச்சத்தும் இருக்குங்க. அதனால் இதை வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக சாப்பிட்டுக்கோங்க. நல்லா வெந்ததும் ஃபைனலாக தேங்காய் துருவலையும் இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் ஆப்ஷனல் தான். வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேணாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், டேஸ்டியான வாழைப்பூ முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை குழந்தைங்களுக்கு நீங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுத்தா சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.